ஸ்கிரிப்ட் சொல்லியாச்சு சொல்லியாச்சு இதெல்லாம் சொல்லியாச்சு. அப்போ என்னதான் மேம் சொல்றது? இதுக்கு மேல நம்ம ஒன்னும் சொல்ல வேணாம். நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு? கரெக்ட் தானே? GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம் சார், சுப்பிரமணியன் பேசுறேன் சார், கோயம்புத்தூர்ல இருந்து. சொல்லுங்க சுப்பிரமணியம் சார், விஜயன் சார் எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன் சார். ஒரு 2 years இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ஃபுல் டூரிங் டாக்கீஸ் இன்டர்வியூ கொடுத்து 2-3 years இருக்கும். ஃபுல்லா பார்த்துருக்கீங்க அதெல்லாம். சார் இது ஆமாங்க. ஆமாம் சார், உங்ககிட்ட என்ன கேட்கணும், நீங்கள் நிறைய படம் பண்ணியிருக்கீங்க, இன்க்ளூடிங் எல்லா லாங்குவேஜுமே, மோஸ்ட் ஆஃப் த லாங்குவேஜ் கவர் பண்ணி எல்லா லாங்குவேஜும் பண்ணியிருக்கீங்க. நிறையா கொரியோகிராஃபி பண்ணிட்டு இருக்கோம், மல்டிபிள் மூவிஸ் ஒரே டைமில் பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகே, ஷிஃப்ட் ஆகி பண்ணிட்டு இருக்கீங்க. அங்கே எடுத்து அதே ஷாட் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாதுன்னு கான்ஷியஸாக இருப்பீங்களா? இல்லை அதே தான் ஜஸ்ட் ஆங்கிள் மாற்றினா கவரப் பண்ணிடலாம் அப்படின்னு கவரப் பண்ண முடியுமா ஸ்டண்ட் கொரியோகிராஃபியை பொறுத்து? இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேள்வி. ஸோ இந்த ரெப்புடேஷன் அப்படிங்கிறது இதுக்கு தான் இந்த டிஸ்கஷன், இந்த ரிஹர்சலும். ஸோ இந்த டிஸ்கஷன் டைரக்டர் எப்படி அவருடைய கதைக்கு இந்த எப்படி ஒட்டுதோ அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். இதே புட்டண்ணா கனகல்கிட்ட ஒரு ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே எனக்கும் அவருக்கும் வந்த ஒரு விஷயம் என்னாச்சுன்னா, அவர் படம் பண்ணுறேன், அப்போ யாருக்குமே கதை சொல்ல மாட்டார் புட்டண்ணா கனகல். கதைன்னு சொன்னால் வெளில போயிட்டு வேண்டாம், அப்படி ஒரு கேரக்டர். நான் போய் போகிறேன் உடனே அம்ரீஷ் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, ஹீரோ எல்லாம் சொல்கிறாங்க, ஆர்த்தி அவர் பொண்டாட்டி எல்லாம் சொல்லுது, கதையே சொல்ல மாட்டேன். நீ அங்கே கதை கேட்ப, அந்த ஆள் காரி துப்பிடுவான் ஓடி. ஃபஸ்ட் டைம் இந்தியாவிலேருந்து போன ஒரே ஒரு டைரக்டர் அவர் தான், வேறு யாருமே கிடையாது, புட்டண்ணா கனகல். அவரது என்ன, அவர் எப்பேற்பட்ட கலைஞம்மா, அவர் என்ன வேணால் திட்டு போட்டவன் கேட்க, நீ இதை மட்டும் கேட்கலாம் வா அப்படின்லாம் கூட சொன்னாங்க. நான் போயிட்டு அப்படி கை கட்டி பவ்யமாக நின்ட்டேன். ஒரு கைத்து கட்டில் படுத்துட்டு டைரக்ஷன் பண்ணிட்டுருக்கார் சார். அதெல்லாம் முடிஞ்சதா அப்படி பார்த்தாரு. நீங்கள் சார் விஜயன், வாங்க சார், என்ன இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள், ஃபேன்ஸ் இப்படி இருக்காங்க உங்களுக்கு, ஸ்டார்ஸாக காட்டுறாங்க, அது பண்ணுறாங்க இது பண்ண சூப்பர், நீங்கள் சூப்பர், இந்த படம் பண்ணுறீங்க, இதில் 5 ஃபைட் இருக்குது, 5 ஃபைட்டுக்கு என்னன்றதை கேட்டுங்க, டேட்டு கேட்டுங்க, நீங்கள் தான் பண்ணுறீங்க, ஓகே அப்படின்ட்டு திரும்பிட்டார் அந்த பக்கம். நான் போகல நிற்கிறேன். இந்த இப்படி யோசிச்சார், யோசிச்சுட்டு இப்படியே பார்த்து அவங்க ஷார்ட்லாம் பண்ணி சொல்கிறேண்ணே அப்படின்னாரு அவர். இல்லை சார் அந்த கதை அப்படின்னு, கதை மூஞ்சி மாறி போச்சு. அமரீஷ் இங்கே வாடங்க, ஆர்த்திங்க வா, ஜெகதீஷா இங்கே வாடா, ஜெகா இங்கே பாரோ, எல்லாரையும் கூப்பிட்டார். உனக்கு கதை சொல்லிங்கண்ணா, கேமராமேனி வா, உனக்கு கதை சொல்லிங்கண்ணா, கதை சொல்லிங்கண்ணா. இல்லை சார் இவங்க யாருக்குமே நான் கதை சொல்லுவேன், உனக்கு எப்படி கதை சொல்லுவேன்னாரு என்கிட்ட அவர். அப்படியா சார், சரி கதை சொல்லணும்னா பண்ண மாட்டீங்களா? இல்லை சார் கதை இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் சார், நீங்கள் பண்ண வேணாம் போங்கன்ட்டு. அப்படியா சார், வரேன் சார் அப்படின்னு திரும்பிட்டு திரும்பினோன்னா ஒரு இன்சல்ட்டாக ஃபீல் பண்ணிட்டார். இல்லை அப்படின்னாரு, என்ன படம் பண்ண வேணாம், ஒரே ஒரு கேள்வி பதில் சொல்லிட்டு போ அப்படின்னாரு. ஃபைட் மாஸ்டருக்கும் கதைக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னாரு. எனக்கு கொஞ்சம் கோவம் வந்தது. சார் நமக்கு 2 இதிகாசம் இருக்குது, அது பேர் தெரியும்ல உங்களுக்கு அப்படின்னு. மகாபாரதம் ராமாயணம் சொல்லு அப்படின்னாரு. ராமாயணத்தை எழுதுனது யார் சார்னு? வாலின்னார். வாலி யார் தெரியுமா சார்? ஒரு வேடுவன், ஒரு ஹண்டர், ஒரு ஃபைட்டர்லாம் உங்களுக்கு ராமாயணமே இல்லை சார்ன்னு. அப்படியே பின்னாடி போனார். இவங்க சேர் போடு அப்படியாரு, சேர் உட்கார வச்சு ஃபுல் கதை சொல்லலாம் சார். வால்மீகி பண்ண வேலை சொல்லிவிட்டு கேட்குறாரு, சார் நீங்கள் கதை தெரிஞ்சனால என்ன இது, இல்லை தெரியலனா என்ன விஷயம் அது சொல்லுங்கள் சார். உதாரணத்துக்கு ஒரு படத்தில் ஹீரோ கேன்சர் பேஷண்ட், அவன் இரும்பிக்கிட்டே இருப்பான், ரத்தம் கக்கிக்கிட்டே இருப்பான். இந்த ரத்தம் கக்கிறவனுக்கு என்னைக்கு சாவம் வருமோ தெரியாது. அவனை ஒரு தலைபட்சமாக ஒருத்தர் காதலிச்சிட்ருக்கா. ஸோ அந்த காதல் போகும்போது 4 பேர் சேர்ந்து அவளை பிடிச்சி கலாட்டா பண்ணுறானுங்க. அப்போ இவன் போகணும், இவன் எப்படி காப்பாற்று, இதை நீங்கள் என்கிட்ட சொல்லலைங்க, கதை நீங்கள் சொல்லலை, இவன் கேன்சர் பேஷண்ட் எனக்கு தெரியாது, இந்த பொண்ணு போகுது 4 பேர் பண்ணுறாங்க, ஹீரோ போய் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. நான் உங்கள்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறது ஜம்ப் பண்ணி டைவு கிக்கு அது லொட்டு லொசுக்குன்னு எகிரி தாடி பிடிச்சி எல்லாத்தையும் போட்டு அடிச்சிடுவேன். அடித்து முடித்து வந்தவொடனே படம் ரிலீஸ் ஆனால் படம் ஓடுமா சார்? என்னடா இப்போ தான் ரத்தம் காக்கின்னு தான் இவ்வளோ ஜம்ப் பண்ணுறான்னு. கரெக்டு. இப்போ சரி, அவன் கேன்சர் பேஷண்ட் தான் எப்படி எடுப்ப ஃபைட்டுன்னு கேட்டார். ரொம்ப சிம்பிள் சார். அவன் போய் கெஞ்சுவான், கதறுவான், உடனே எட்டி உதைப்பான், தூரம் போய் விழுவான், மறுபடியும் போய் போடானுவான், அடிப்பான். அந்த ஷாட்டுங்களை பில்டப் பண்ணுவோம் சார். கடைசியில் ஒரு இடத்துல போய் விழுந்தான்னா அங்கே ஒரு கேட்டில் பீவர் ஆஃப் டாக்ஸ்ன்னு இருக்கும்,
அதை போமா சார் அப்படியே அந்த கேட்டை அப்படி திறந்து விடுவான். 4 பேர் இந்த பொண்ணு போல அந்த நாய்ங்க நேராக போய் பிடிச்சி கொதறவனுங்களே ஓட ஆரம்பிப்பானுங்க. ஓடிக்கிட்டே இருக்கும்போது கேமரா அப்படியே கிட்ட போகும் சார். கை மாற்ற நீளம். இந்த பொண்ணு பாப்பா கையை பிடிக்கும். அப்படியே கையை பிடிச்சி மேலத்துக்குவோம் சார். ஏண்டு சார் கட்டி பிடிச்சிட்டாரு. இதுதான் கதைக்கு தகுந்த மாதிரி எடுக்கும்போது இது யாரை காப்பி அடிக்கிறது? கதை என்ன சொல்லுது அதை தான் நம்ம காப்பி அடிக்க முடியும். கதையை காப்பி அடிக்கணும். டைரக்டர் என்ன சொன்னாரோ மைண்டில் வச்சுக்கணும். அப்போ உங்களுக்கு புதுசாக தோணும். புதுசாக வரலன்னா நீ வீட்டுக்கு போயிடலாம். எதுக்கு நீ அதை ஏன் பண்ணணும்? இன்னொருத்தர் பண்ணதை பார்த்து அந்த படத்தை பார்த்து நான் காப்பி அடித்து செஞ்சேன் அப்படின்னா விஜய் என்றைக்கோ பேக்கப் ஆகிருப்பான். புதுசாக ஒன்று பண்ணணும். நான் காப்பி அடிச்சிருக்கேன் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இப்போது ப்ரூஸ்லியை பார்த்து அவருடைய கிக்கை நான் இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன். இன்னொன்று அந்த கிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அதை கனெக்ட் பண்ணுற விதம் இருக்குல்ல, அது வேறு மாதிரி இருக்கும். அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், எந்த இடத்துல அடிக்கிறோம், அவர் எந்த இடத்துல அடிக்கிறோம், அதுதான் முக்கியமான. தடை போட்டு அது வந்து ஒரு வேறு மாதிரி ட்ரைனிங் ஃபிலிம் ஆகிடும். அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. அவன் கரெக்டாக அடிக்கணும். முடியல கடைசியில் எடுத்து அப்போ அடித்தான்னா அப்பா அப்படி சும்மா எல்லாத்துக்கும் லொட்டுன்னு அடிச்சுக்கிட்டே இருந்தோம். அதே கிக்கை போட்டிருந்தோம் எவனும் பார்க்க மாட்டான். ஸோ யூ ஹாவ் டு கிவ் யுவர் அந்த சிச்சுவேஷன் என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணாலும் சரி. அது டாக்டராக இருக்கும் பறந்து அடிக்க முடியுமா? முடியாது. ஒரு வக்கீலாக இருக்கும் பறந்து அடிக்க முடியுமா? முடியாது. அவன் கேரக்டர் என்னான்னு பார்க்கணும். ஹீரோ கேரக்டரை. அந்த ஹீரோ கேரக்டரை பார்க்காம போனால் அவனுக்கும் நான் ஜம்ப் அடிக்கிறேன், நான் இவர் பண்ணதே எடுக்கிறேன், ரஜினி சார் மாதிரி அது பார்க்குறேன்னா சிரிச்சிருவான். தேட்டரில் ஓடுமா படம். இவன் எப்படி பண்ணுவானோ அப்படி தான். சப்பானி எப்படி பண்ண முடியுமோ சப்பானி தான் பண்ணணுமே தவிர நான் இன்னொரு மாதிரி பண்ண முடியாது. ஸோ அதுதான் இந்த காப்பி அடிக்காமல் பண்ணுறதுனோட சார் அதோட கண்டினியூஷன் தான் அந்த கேட்ட கொஸ்டினோட தான். நீங்கள் ஒரு ஆக்ஷன் பிளாக் எடுத்துட்டீங்க, அது இன்னும் பெட்டர்மென்ட் பண்ணணும் இல்லை பெட்டர்மென்ட் பண்ணலான்னு சொல்லி அதை நீங்கள் வேற இடத்துல பண்ணுறீங்க. அங்கே கேமரா ஆங்கிள் மாற்றினா அது டோட்டலாக கவரப் ஆகிடுமா? ஏன்னா கேமரா ஆங்கிள் கண்டிப்பாக உங்கள் சஜஷன் இருக்கும். கேமராமேன் கூட டிஸ்கஸ் பண்ணி இந்த ஃபைட் இந்த ஆக்ஷனுக்கு இந்த ஆங்கிளில் கவர் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணி தான் எடுப்பீங்க. அது ஆங்கிளை மாற்றினா அது டோட்டலாக கவரப் ஆகிடுமா? டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிருமா? சேம் ஆக்ஷன் இங்கே பண்ணுறீங்க, அதே ஆக்ஷனை வேற இடத்துல அதே பண்ணுறீங்க. ஆனால் உங்களுக்கு இது கேமரா ஆங்கிள் மாற்றினா பெட்டராக இருக்குன்னு ஃபீல் பண்ணி பண்ணுறீங்க. ஆனால் தெரியாமல் இருந்துருமா? அங்கே பண்ணே தான் இங்கே ரிப்பீட் ஆகுதுன்னு தெரியாமல் இருந்துருமா? அப்படி கிடையாது. கேமரா என்ன இருக்கோ அதுதான் எடுக்கும். கேமரா நீங்கள் பண்ண முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று நான் சொல்லணுன்னா, கன்னடத்தில் ஒரு ஃபைட் எடுத்தேன். நான் அதே ஃபைட்டை நான் ஒரு 9 படத்தில் வச்சுருக்கேன். ஆனால் ஒன்றுக்கு ஒன்று அது மாதிரியே இருக்காது. ஃபைட் அல்ல, சிச்சுவேஷன். கன்னட பிரபாகரை ஹீரோவை ஃபஸ்ட் டைம் போடுறோம், ஞான ஒளி. அந்த படம் ரீமேக்கு. பிரபாகரன் போது ஆக்ஷன் எதிர்பார்ப்பாங்க, ஒரு ஃபைட்டாவது வேணும் அப்படிங்கிற ஒரு இது. அப்போது பிளைண்ட் ஆனதுக்கு ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு மிலிட்ரி மேஜர், அவன் மிலிட்ரிக்காரன் தானே. ஸோ அப்போ டெரரிஸ்ட்டுங்கெல்லாம் போய் கிட்னாப் பண்ணி ஒரு மேஜரை தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்கும். கான்ஃபரன்ஸில் யார் போய் எப்படி எத்தனை பெட்டாலியன் போகிறது காப்பாற்றுறதுன்னு நான் போகிறேன்னு எந்திரிப்பாங்க. அதுதான் இன்ட்ரோ. இப்போ அங்கே கட் பண்ணால் ஒரு மலை மேலே ஒரு டென்ட்டுங்க நிறைய இருக்கும். ஒரு டென்ட்டில் வெளியில் பெரிய பெரிய ஊசி வச்சு குத்திட்டு இருப்பாங்க. உள்ள சத்தம் ஆன்னு கேட்கும். இப்போ பார்த்தா உள்ளுக்குள்ளே கேமரா போனால் கட்டி போட்டிருக்கும். அவன் குத்துவாங்க, வலிக்கும். இப்போ அந்த இடத்துக்கு அவன் வருவான். இப்போ இந்த குத்துற விஷயம் அவனுக்கு தெரியாது பிரபாகருக்கு, ஹீரோக்கு. அவன் ட்ரப்புக்குள்ளே உருண்டு வர்றதுனால அவன் பார்க்க மாட்டான். அவன் நேராக வெளில வந்து அவன் வாய் கட்டியிருக்கும் அந்த கேரக்டருக்கு. இன்னும் வராதன்னு அவன் நேராக வரும். நேராக அந்த கட்டை வைப்பான். அது 2 ஊசி இந்த நறுக்குன்னு கண்ணை குத்தி பேத்து எடுக்கும். அதான் சொன்னேன், கண்ணாடியில் எடுக்கிற ஷாட்டு கண்ணு. அந்த கண்ணை டாப்னு அப்படி எகரும். அது எகர்ன உடனே இப்போ தான் ஃபைட்டே ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இப்போ ஒருத்தன் வருவான், தப் 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 அது ஷூ சவுண்டுக்கு ஆகும். அப்படியே ஹைட் ஆகும். தூக்கி அவனை தப்புன்னு அடிப்பான். அவன் கன் எடுப்பான். இப்போ அங்கேருந்து கன்னில் எல்லோரும் ஷூட் பண்ண ஆரம்பிப்பான். பட்ட 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 பட்டம் சுட சுட ஒவ்வொருத்தனாக விழுவானுங்க. ஒரு போர்ஷனில் அவன் சொல்லுவான் அப்படின்னு. இப்போ எல்லாம் ஷூவை கட்டி போட்டுருவானுங்க. இப்போ எல்லாம் மெதமாக போனானுங்க. இவன் அப்படியே தடவி பார்ப்பான். பார்த்தா அக்ரூட் பேக் வருவாங்க. அந்த அக்ரூட் பேக் அப்படி தள்ளினா பூரா மலை பூரா அப்படி சேர்த்துறோம். எனக்கு அப்படியே வருவானு கரெக்டாக அந்த அக்ரூட்டு மெரிக்கும். டடாக் அடிப்பான். ஸோ அதே மாதிரி அக்ரூட்டை வச்சே எல்லாரையும் அடிப்பான். இங்கே கொண்டாட எமோஷனை மறுபடியும். இப்போ எல்லாரையும் அடிச்சு இப்போ எல்லாம் சுத்தாங்க இப்படியே பார்ப்பான். இப்போ அவன் கட்டாக போயிருக்கும். அவன் வாய் மூடி இருக்கு, பின்னாடி கட்டிருக்கு. அவன் ஓடிடுவான்.
எல்லாம் முடிஞ்சு பார்த்தா கறக்குன்னு அக்ரூட் ஜீவன் திரும்புவான் கன் எடுத்துகிட்டு. அவன் அந்த அக்ரூட் மேலே நண்பன் ஓடியாருவான், ஏம் பண்ணுவான், அவன் சுட போகிறான், ஆனால் பில்டப் பண்ணி டாப்னு சுடுவான். புல்லட் இருக்காது. திருப்பி விட்டு வச்சு அடிப்பான். அடித்து அவன் குனிஞ்சி ஓடி வந்து கட்டி பிடிப்பான். இந்த ஷோல்டரில் இருக்க ஸ்டார் குத்துற உடனே மேஜர் அப்படின்வான். ஏன்னா இவனும் மிலிட்ரி அவனும் மிலிட்ரி. மேஜர் அவனும் பகுப்பான். அப்படின்னு எல்லோரும் முடிஞ்சு போச்சு, லெட்டஸ்க்கு போகணும். ஓகே, எப்படி போகிறது? அவனுக்கு காலில் அடிபட்டுருக்கும், அதனால தான் அவன் இதுவாக ஓடிருந்தான். எப்படி போகிறது? ஐ லாஸ்ட் மை லெக்ஸ், நோ ப்ராப்ளம் அப்படின்னு அவனை தோல் மேலே உட்கார வச்சுட்டு யூ கைடு மீ அப்படின்னுவான். இவன் கண்ணு தெரியாதான், இவன் லெஃப்ட் ரைட் அப்படியே போவான். இந்த சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணி அதை எடுத்துட்டேன். இதே மறுபடியும் வெங்கடேஷ்க்கு எடுக்கிறேன். ஷாலினி குழந்தை, அவங்க வந்து சுச்சுவேஷன் எப்படி க்ரியேட் பண்ண போகிறேன். அங்கே வந்து கண்ணில் மிளகாத்தூளை போட்டாங்க. மிளகாத்தூளை போட்டால் இப்போ கண்ணு தெரியாது, இப்போ அம்மா அடிக்கணும். இப்போ அது ஒரு தோப்பு, மாந்தோப்பு. அந்த மாவேலையில் எப்படி நடந்தால் எப்படி சவுண்டு கேட்டு அடித்தாங்க. இப்போ நிறுத்தினானுங்க. இப்போ என்ன பண்ணுறேன், டெஃபினட்டாக ஹீரோ போட்டுருவானுங்கன்னு அப்படியே போகும்போது காலில் ஒரு கல்லை பிடிச்சி இந்த ஷாலினி பொண்ணு தூக்கி அடிக்கும். அதுக்கு வாய் கட்டியிருக்கும். தூக்கி அடிச்சு அது அணுவான், பாட்டன் அடிப்பான் ஹீரோ. மறுபடியும் இன்னொரு இடத்துல போ, மேலேருந்து அப்படி ஒருத்தன் கத்தி அப்படியே இறக்க போகிறான்னா அப்படியே இருந்து வேர்வை ஒழிஞ்சு ஒரு சொட்டு ட்ராப்பு வேர்வை ஒரு தொப்புல விழுந்தாரு. இப்போ சிச்சுவேஷனை மாற்றிட்டேன், ஆக்ஷனை மாற்றிட்டேன். அதே ஆக்ஷன் கண்ணை வச்சு சுடலை, கையிலேயே எடுத்தேன். டோட்டலாக அடித்து கடைசியில் ஷாலினி ஓடியாரும். அதே மாதிரி அந்த சரன்னு இப்போ அந்த கட்டை எடுத்து அப்படி அடிக்க போவான். அந்த குழந்தை வந்து கட்டி அம்மானுவான், பிடிப்பான். அது நேராக கொண்டு தண்ணி ஊற்று. இப்போது சல்மானுக்கு வேறு மாதிரி மாற்றினேன். சிச்சுவேஷன் வந்து கொடுக்கணும். கரெக்ட். அதை வந்து நம்ம ஆக்ஷன் இப்போ நான் ஃபைட்டு அதே மாதிரி அடிக்கலையே, அதே மாதிரி அடித்தானா, அதே மாதிரி துப்பாக்கி சுட்டானா இல்லை. ஸோ வேறு மாதிரி சிச்சுவேஷன் மாறும்போது சீனே புதுசாகுது, அவ்வளோதான். இன் தட் வே பாலிவுட்ல அதே மாதிரி நீங்கள் சல்மான் கான் கூட இந்த வாண்டட் அந்த ஒரு மூவி மட்டும்தானே ஒர்க் பண்ணியிருக்கீங்க? வாண்டட், தபங், பாடிகார்ட் நிறைய பண்ணியிருக்கேன். ஓகே வாண்டட் தான் ஃபர்ஸ்ட் படம் வாண்டட் தான். இப்போ சல்மானுக்கு நான் 78 பண்ணிட்டு இருக்கேன். இல்ல அது தெரியும், ஹிந்தியில பண்ணிடுறேன். சல்மான் கான் கூட ஃபர்ஸ்ட் படம். ஆனா அவரே எவ்வளவு ஆக்ஷன் சீன் உங்ககிட்ட தான் பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்துல. ஆமா, உங்ககிட்ட பண்ணதுதான் அவர் ஜாஸ்தி ஆக்ஷன் பண்ணிருக்காரு. ஆமாங்க. லைக் என்ன சொல்றது, பிசிக்கலா ரொம்ப வேலை வாங்கி பண்ண வச்சிங்கன்னு சொல்லியிருங்க. பிசிக்கல் கூட எக்ஸ்பிரஷனில் கூட பாருங்க. தபாங்கில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் எல்லாம் ஒரு இன்டர்மிஷனில் ஒரு ஆக்ஷன் சுச்சுவேஷன் பண்ணும்போது என்ன யோசிச்சு என்ன ஆக்ஷன் வரணும்னு அடம் பிடிக்க, எனக்கு ஒரு ஆக்ஷன் வேணும் எப்படியாவது அப்படி அடம் பிடிக்கிறப்பில்ல. சரி ஓகே பண்ணலான்னு பாவம் அப்பங்காரன் குடிகாரனாக்கி அந்த கேரக்டரை உருவாக்கி. ஸோ அந்த அப்பங்காரன் தண்டவாளத்தில் தான் பொண்ணுக்காரர் எடுக்கிறா, முடியல. எதிர்க்க அவனுக்கு அந்த பிளாட்ஃபார்மில் வரானு உன்னை தூக்கி இவன் வந்தான், எடுத்தான், தூக்கி கொண்டு உட்கார வச்சான். இப்போ சல்மான் நீங்கள் இந்த ஓடுற பிளாட்ஃபார்மில் ஓடி போய் அந்த பிளாட்ஃபார்ம் போகும்போது சண்டை முடிஞ்சிடணும். இந்த ஓட்டத்திலே எப்படி முடித்தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். லாஸ்ட்டில் அவனை அடித்து ட்ரெயின்லேருந்து இழுத்து போட்டு கீழே அடித்து அப்படி வைப்பான். ஒரு கூசாக ஒன்று நிற்கும், அதில் காலை அப்படி வைப்பான் அவன் தலை மேலே. அது இப்படி கழுத்துக்கிட்டு தலை மேலே சல்மான் கால் இருக்கும். காலை வச்சா லாஸ்ட்டில் அமிக்கிட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் கூட. அந்த எக்ஸ்பிரஷனில் நான் நமக்கு எப்பவுமே காட்ட மாட்டேன், ஏன்னா அந்த வயலண்ட் வேணான்ற மாதிரி வச்சுட்டு அப்படியே வச்சுட்டு அமிக்கிட்டு கூட அது இல்லை நம்ம இது போதும் அப்படி. சரி இதுதான் போதுமா, தேட்டரில் பாருங்க, அதான் இன்டர்மிஷன் பாருங்க. ஸோ அவ்வளோதான், அவ்வளோ போதும், அவ்வளோ கொடுத்தா போதும். எக்ஸ்பிரஷன் கூட சேஞ்சஸ் நீங்கள் பண்ணணும். அப்போ ஒவ்வொரு படத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும், இல்லைன்னா தெரியவே தெரியாது. அதே எக்ஸ்பிரஷன் நான் கொடுத்து இப்போ சிரஞ்சீவி நான் இப்படி நிற்க வச்சுருக்கேன்னா அதே வந்து மகேஷ் பாபுவை நிற்க வச்சா தப்பாயிடும், அதே விஜய் சாரை நிற்க வச்சா தப்பாயிடும். அந்த மாதிரி ஆகக்கூடாது. அவங்களுக்கு ஒரு மேனரிசம். இவருக்கு காலாட்டி பேசு மகேஷ் சொன்னால் இவருக்கு இன்னொருத்தர் கொடுப்பேன். இதுதான் மேனரிசம். பாடி லாங்குவேஜ் டிபெண்ட். ஸோ யூ ஷுட் பி டிஃப்ரெண்ட். ஜனங்களுக்குள்ளே போனோன்னா அவங்களுக்கு தெரியாது. அவன் அடின்னு அவன் கஷ்டப்பட்டுருக்கான் சார், ரேஷனில் கொடுக்க மாட்டேங்கிறான், பண்ண மாட்டான், எவ்வளோ இது பண்ணுறான், டெய்லி அனுபவிக்கிறான். அந்த அனுபவிக்கிறத நீ இப்போ அடியவனே அவனை சொல்ல வைங்க, நான் கொடுக்க மாட்டேன் அடியவனே அப்படிங்கிறத சொல்ல வைக்கணும்னா ஒரு ஒரிஜினல் டிண்ட் கொடுத்துடணும். கொடுத்தா நீ அடிக்கலாம் எவ்வளோ வேணும். ஸோ அதுக்கு அடிக்கும்போது கொஞ்சம் இந்த உன்னுடைய பாடி லாங்குவேஜ் மாற்று. வெடிச்சா அந்த ஏரியாவே இருக்காது சார். ஒரு 2 கிலோமீட்டர் சர்ஃபேஸுக்கு எந்த பில்டிங் எதுவும் இருக்காது, எல்லாம் தரமட்டம் போயிடும். ஹீரோயினை பிடிச்சி உடச்சிட்டு கண்ணாடி உடச்சி அப்படி வெளில விழுவான்.
நீங்கள் நடித்ததில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரம் அது? சில பேர் டேரக்டருங்க கோச்சுக்குவாங்க, எல்லா படம் நான் சொல்லி ஆகணும், வழி கிடையாது. நோ செக்ஸ் நோ ஃபைட்டுன்னு சென்சாரில் க்ளீனாக பிடிச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப இண்டஸ்ட்ரியே திணறி போச்சு அந்த நேரத்தில். அப்போ ஒருத்தர் மலையாளத்தில் துணிஞ்சு எடுத்தார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.